என் அன்பிற்கினிய ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் 2025 அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சி பற்றிய ஒரு சிறிய விளக்க தொகுப்பினை நாம் காண்போம். அதற்கு முன்பாக ரிஷபம் என்பது காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடாம். உங்களுடைய வீடு வந்து 2ஆம் வீடு. உங்களுடைய அதிபதி வந்து சுக்கிரன். நீங்களெல்லாம் எப்படி உங்களுடைய குணம், தோற்றம் எவ்வாறு இருக்கும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப லக்னம் என்பது இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னம் வந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு. இதன் அதிபதி சுக்கிரன். இது சரம், சிரம், உபயம் வரிசையில் இது வந்து சிற லக்னம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் உறுப்புகளில் முகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இதில் பொன் பொருள்கள் அனைத்தும் இதற்குள்ளே இணைக்கும். அதனால ரிஷப ராசி நேயர்கள் இதன் அதிபதி சுக்கிரனாக இருப்பதனால், நீங்கள் நிலையான தோற்றமும், நிலையான முகபாவமும், முகத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் அதாவது எப்போதும் பளிச்சுன்னு இருக்கணும். உங்கள் முகத்தை நல்லா நீட்னஸா வச்சுக்கணும் என்று விருப்பப்படுவீர்கள். அதேமாரி உங்களுடைய சிந்தனைகள் என்பது எந்த ஒரு முடிவு நன்மையா, தீமையா நான் தெளிவான சிந்தனையும், இரக்க குணமும், அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனோபாவம் கொண்ட என் இனிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வரவிருக்கும் சனி பெயர்ச்சி, அதாவது சனி பெயர்ச்சி என்பது இதுவரை உங்களுக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான், இப்பொழுது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம், உங்களுடைய என்டர்டெயின்மென்ட் இந்த இடத்தில் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த பெயர்ச்சி என்பது சனி பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசி மானத்தை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த வரிசையில் இப்பொழுது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், மீன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த பெயர்வு என்பது உங்களுக்கு நன்மையா? தீமையா? நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியினால் என்ன என்ன நன்மை? என்ன பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பது போன்ற விஷயத்தை ஒரு சிறிய தொகுப்புடன் இந்த பதிவில் நாம் காணலாம். அதற்கு முன்பாக, இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, நட்சத்திர தொடர்பு எல்லாமே நட்சத்திரம் தான். ரிஷப லக்னம், ரிஷப ராசி என்பது சூரியனுடைய நட்சத்திரம், அதிகார தோரணையும், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் எப்படி தினந்தோறும் நாம் வந்து செலவு பண்றதற்கு, நம்ம உணவு உண்ணும் உணவுப் பொருட்கள் இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணம். இந்த சந்திரன் தான் காரணம். சந்திரன் தான் காரணம். இதே மாரி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் 2 பாகம். ஒரு கம்பீரமான தோற்றம், நடைமுறைகள், ஒரு ஸ்திரத்தன்மை இதுக்கெல்லாம். ஆகையினால் இந்த இனிய சுபாவம் உடைய தோற்றம் தான் இங்க சுக்கிரனுடைய தோற்றம். ஒருத்தன் அழகா நீட்னஸா நீங்க இருக்கணும் அப்டின்னா, உங்களோட மிடுக்கான எண்ணங்கள் வேணும். அடுத்தவர்களுக்கு உதவ பண்ணக்கூடிய சந்திரன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமை. செவ்வாய் கம்பீரம், நேர்மை இதெல்லாம் இருந்தாலும் தான் நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியா இருக்க விரும்பக்கூடிய ராசி நேயர்கள். உங்களுக்கு வரவிருக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி வந்து பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க போகிறது. அப்பொழுது இதன் நட்சத்திர தொடர்பு மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த 3, 7, 11 என்ற ஒரு காம்பினேஷன் வழியாக நட்சத்திர தொடர்பை பெறுகின்றது. சார் இது என்ன சார் நட்சத்திர தொடர்பு அப்டின்னா, இந்த சனி பகவான் 11ஆம் இடம் என்பது 11ஆம் இடத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இருந்தாலும், நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜி இந்த திரிகோண பாவங்கள் இருக்கும். அனுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வரிசையில், இது 3ஆம் இடம், 7ஆம் இடம் உடைய நட்சத்திர தொடர்பை உங்களுக்கு பெறுகின்றது. அப்பொழுது இந்த 11ஆம் இடம் வந்து நன்மையை செய்யுமா சார்? தீமையை 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடாலும், தனிமனித வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் என்ன சிந்தனைக்கு செயல்படுது, உங்க மனநிலைமைக்கு ஏற்ற வழிகள், உங்களுடைய மனைவி இவங்களுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுடைய அதாவது பொதுவாக சொல்லப்போனால், இன்ப திரிகோணம் என்று சொல்லக்கூடிய வரிசையில் இந்த சனி பகவான் வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இது வந்து நன்மையா, தீமையா சார் என்று போகும்பொழுது, தனிமனித வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் சிந்தனை, செயல் எல்லாமே அடுத்தவர்களுடைய எண்ணத்துக்கு 3ஆம் இடம் என்பது உங்க லக்னத்தின் 3ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ண 11ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா, காலச்சேர்ந்த 11ஆம் இடம் என்பது உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு இது 8ஆம் வீடு. அப்பொழுது என்ன பண்ணுவோம் நிலப்புலங்கள், நீங்க வீட்டை விட்டு வெளியில என்டர்டெயின்மென்ட் பண்றது, இடம் மாற்றங்கள், ஒருத்தர் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்தல், நீங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல சுற்றுலா செல்றது, இது மாரியான சிந்தனைகள் நீங்க நண்பரோட ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள். அதே மாரி 3ஆம் இடத்தை வந்து இண்டிகேட் பண்ணும்போது பயணங்கள், நம்ம வெளியில போய் சுத்தலாம், பயணங்கள், அதே மாரி அடுத்தவங்களுடைய சிந்தனைக்கு மதிப்பளித்தல், 7ஆம் இடம் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், அவங்களுடைய எதிர்பாரல் சமுதாயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தல். இது மாரி இந்த விஷயத்தில வந்து நீங்க வந்து ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன், நீங்க ஸ்திரமான சிந்தனை இருக்கும்போது, இங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடிபட்டு போகும். நீங்க தனிமனித ரீதியாக நீங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆர் வொர்க்கராக இருந்தால், நீங்கள் ஒரு ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருந்தா, இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வொர்க்கா இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்க செக்டர்ல வேலை செய்றவர்களுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்தோக்கிய காலமாக இருக்கும். ஏன்னா சார் இது பாசிட்டிவ், நெகட்டிவ். இதில வந்து பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால், நாம வந்து ஒவ்வொரு பயிற்சியிலுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கருத வேண்டும். இதில் ஏன் மற்ற மற்ற 9 கிரகம் மொத்தம் 9 கிரகங்களுக்கு இல்லாத விஷயங்களை ஏன் சனிக்கு தர வேண்டும்? சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக 2 1/2 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கும்பொழுது, நமக்கு ஒரு நன்மை, தீமைகளை கொடுக்கும் கொடுக்கும். அப்பொழுது உங்களுக்கு நடைமுறையில் இந்த இந்த சனி பகவான் நட்சத்திர தொடர்பு ரீதியாக குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இதை தொடர்புபடும்போது உங்களுக்கு பிறப்பு காலத்தில்
இப்பொழுது நடைமுறையில் உள்ள திசாபுத்தி குரு திசையோ, அல்லது சனி திசையோ, புதன் திசையோ நடக்கும் பொழுது, இந்த சனியினுடைய பாதிப்பு, நன்மை, தீமைகளே உங்களுக்கு அதிக அளவு தரப்படுகின்றது. பொதுவாக உங்களுடைய ரிஷப லக்னத்திற்கு இந்த சனி பகவான் யார்? உங்களுடைய உங்களுடைய லக்னத்திற்கு 9, 10 குடைய அதாவது தர்மத்திற்கும், கர்மத்திற்கும் காரணம் 2க்குமே உடைய சனி பகவான் வந்து குருவினுடைய 8 காலச்சக்கரத்தின் 8, 11ஆம் இடம் மீன லக்னத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கின்றது. இது வந்து என்னது மறைமுக எதிர்ப்புகள், துன்பங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு உண்டான காலகட்டங்கள். ஆகையினால் இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அதேமாரி சனி புத்தி நடக்கும்பொழுது இந்த 11 3, 7, 11 கனெக்ட் பண்ணும். ஆகையினால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கையை நம் கோச்சார ரீதியாக நாம் வந்து இதற்கு வந்து முக்கியத்துவம் தர வேண்டும். எந்தெந்த வழியில முக்கியத்துவம் தர வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, பொதுவாக சனி திசை உங்களுக்கு சனி திசை நடந்து நடப்பதில் இருப்பவர்களுக்கு, அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் கொள்ளும்போது உங்களுக்கு 8, 11 அதாவது 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத துன்பங்கள். அடுத்ததாக உங்களுக்கு 11ஆம் இடம். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறினாலும் அதில் பாதியில் பிச்சுக் கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்புகள். அடுத்ததாக உங்களுக்கு சனி திசை நடக்கும்பொழுது 9, 11 அதாவது தர்மத்துக்கும் காரணம். அடுத்ததாக தொழில் வளர்க்கணும். இதனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடமாற்றங்கள் இதற்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்கும்போது, தொழில் மேலும் அபிவிருத்தி பண்ணுவதற்கான காலகட்டங்கள் தான் சனி தேவைப்படுது. நீங்க எதிர்பார்த்த எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்கும். அதாவது அடுத்ததாக புதனுடைய நட்சத்திரம் புதன் திசை நடப்பவர்களுக்கு என்ன செய்யப்போகுது? புதன் வந்து ராசிக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் இடம். பொருளாதாரம், குழந்தைகள், முன்னேற்றங்கள் இவைகளை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு காலகட்டம். ஏனென்றால் சனி வந்து நிலையான இதை தொடர்புபடும்போது, நிலையான தன்னுடைய பார்வைகளை வந்து உங்கள் பிறப்பு காலத்தில் கிரகங்களும் பிறப்பு காலத்தில் உங்களுடைய இயல்புகள் நல்லா இருக்கும் பொழுது, இந்த சனி பிறப்பு கால சனி இருக்கும் இடத்தை பொறுத்து உங்களுக்கு நல்பலனோ, தீய பலனோ அதிக அளவில் கொடுத்தாலும், நற்பலன்களை மிகுந்த அளவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பெயர்வு என்பது விரயத்தை கொடுக்கக்கூடியது வந்து விரய சனியா இருக்கும். ஆகையினால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம், இடம் மாறும். மெயினா இதுல ஒரு விஷயத்த இடம் மாறும். டிரான்ஸ்ஃபர் எங்கேயாச்சும் போணுமா? நீங்க ஒரு பணியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா? இல்லது ஒரு பூர்வீகத்தை விட்டு வெளியில் வெளியேற முடியுமா? இல்ல வெளிநாட்டு பயணங்கள் போக வேண்டுமா? அதேமாரி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிகள் இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பொன்னான நேரத்தை நீங்கள் வந்து செலவுக்கு அளித்து அவங்களை சந்தோஷப்படுத்தினால் தான் அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்பது நிரந்தரமா வரும்பொழுது உங்களுக்கு 7 சனி என்கிற விரைவு சனி வரும்போது உங்களுக்கு மன நிம்மதிகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதனால் இந்த சனி பெயர்ச்சியை நீங்க பொற்காலமாக எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்துல முன்னேறலாம். அடுத்ததாக சனி பார்வை என்பது சனி வந்து பொதுவாக 3ஆம் பார்வையாக உங்க ரிஷபத்தை பார்க்கிறது. சனி வந்து உங்களை பார்வை செய்யும்போது என்ன பண்ணும்? 3ஆம் பார்வையாக அப்பொழுது சனியினுடைய பார்வை என்பது ஒரு வக்ரமாக புத்தி உங்கள் மனதில் ஏற்பட்டாலுமே, உங்களை சிந்திக்கக்கூடிய எண்ணம், உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் ஏனென்றால் சனி பகவான் என்பது தன்னை எதுவுமே பொறுமையை குடுத்து சோதிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஒரு உங்களுக்கு வந்து சனி நெறைய பார்ப்பீங்க. சனி திசை நடக்கும்போது பல கோடியின் மில்லியனர் கணக்குல தொழில் சம்பாரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீர்கள். அதேபோல உங்களுக்கு இந்த 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும்போது, உங்களுடைய எண்ணங்களை நீங்க என்ன தப்பு, தவறுகளை சிந்திக்கிறீங்களோ, அப்போது உங்களுடைய எண்ணங்களை உங்களை சீர்தூக்கி பார்க்க தோணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், திட்டங்கள் இதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க நம்மளுக்கு தோணும். 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதனால, உங்களுடைய காசு பணங்கள் எல்லாம் ஆப்போனன்ட் கிட்ட ஒரு வழியில எங்கேயோ லாக் ஆவறதுக்கான ஒரு காலகட்டம். ஆகையினால், நீங்க பொருளாதார சார்ந்த விஷயத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்து நீங்க கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் சார் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2மே கலந்து கூறுகிறேன் என்றால், ஒரு ஜோதிடம் என்பது நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை நட்சத்திர ரீதியாக நமக்கு கொடுக்கின்றது. ஆகையினால், இந்த ரிஷப லக்னத்தை இத வந்து நம்ம கம்பேரேட் பண்ணி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இந்த சனி பகவான் என்பது உங்களுடைய சுயநலம் சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கின்றது. ஆகையினால், இந்த 2 1/2 வருட காலம் வந்து உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும், அடுத்தது உறவுகளிடம் நீங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அந்த உறவுகளிடம் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மிக கவனத்துடனும், எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும். ஏன்னா ஜோதிடம் என்பது நம்ம எதிர்கொள்ளும் காலகணிதம். இந்த காலகணிதம் எதிர்க்கிறது. இப்பொழுது இந்த பெயர்ச்சியினுடைய 2 2 1/2 ஆண்டு காலம் வந்து நீங்கள் மற்றவர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணீர்கள். இதற்கு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விரய சனி எனப்படும். உங்க ராசிக்கு, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி ஆகிறது. அப்பொழுது எதிர்பாராத துன்பங்கள் நாளேட்டில் வரும்போது இருக்கும். ஆகையினால், உங்களுக்கு வந்து இது பொற்காலம் என்று கருதிக் கொண்டு, உங்களுடைய பொருளாதாரத்தையோ, மற்றவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் போய் மோசடி ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மோசமான திசாவிதியினர்கள். இது என்னவென்றால், எந்த வழியிலும் நீங்க ஏமாறப் போறீர்கள். 11ஆம் எண் என்பது நண்பர்களை குறிக்கும். அதே மாரி நம்முடைய சுற்றுலா தொல்லை கொடுக்கும். 3ஆம் இடத்தை கனெக்டிவிட்டி ஆகும்பொழுது, நம்முடைய சிந்தனை, செயல், சிறிய தூர பயணங்கள், டாக்குமெண்டரேஷன் 7ஆம் இடம் என்பது தன்னுடைய மனைவி, எதிர்பாரார்கள். இந்த வகையில உங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். இந்த தொடர்புகள் நட்சத்திர மூலியமாக இதுவும் இந்த காரியங்கள் உங்களுக்கு மனசுல இருக்கும். இந்த காரியங்களில் நீங்க வந்து கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த இடத்துல பாசத்தை காட்டி நீங்க ஏமாந்துறீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய
இந்த சனி பெயர்ச்சி நிகழ்வுக்கு பின்னால நீங்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எதிர்நோக்கிக் கொள்ளாதீர்கள். ஆகையினால் சீர்திருத்த நீங்க இன்பத்தை அனுபவியுங்கள், சீர்திருத்தி பார்க்குங்கள். உங்களுடைய உங்களுடைய இந்த இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை இந்த 8ஆம் பார்வை சனிவின் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து இண்டிகேட் பண்றாரு. அப்படி இருக்க, உங்களுடைய பணம், சிந்தனை, செயல், உங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து யாரையும் நம்பி மோசடி போயிற வேண்டாம். ஆகையினால் நீங்கள் மிகுந்த கவனத்துடனும், சிந்தனையுடனும் இருத்து, நீங்கள் வாழ்க்கையில என்டர்டெயின்மென்ட் இந்த காலத்தை வந்து பொற்காலமா எடுத்துக்கொண்டு 3ஆம் இடம் சிந்தனை, எங்களுடைய பயணங்கள், இடம் மாற்றங்கள், இந்த சிந்தனைகள், மனைவிகள், ஒரு நண்பர்கள் இதெல்லாம் வாழ்க்கையில வந்து குழந்தைகள் இவைகளெல்லாம் முன்னேற்றமான காலகட்டம். அதற்காக உங்களுக்கு வந்து சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருந்தால், இதில ஒரு நெகட்டிவ் என்னவென்றால், உங்களுடைய பணம், பொருளாதாரம் எல்லாம் லாக் ஆகக்கூடிய காலகட்டம். இது எப்படிதான் நீங்க ஏமாந்து போவீங்கன்னே தெரியாது. ஏதோ ஒரு இடத்தில் லாக் ஆயிருவீர்கள். சரி அன்பர்களே, உங்களுக்கு தங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால், தயவுசெய்து ஷேர் ஷேர் செய்தவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.